ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான முட்டை மசாலா தாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, சீக்கிரமே செஞ்சிடலாம். பட் எல்லா ரைஸுக்குமே இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. ஏன் நீங்கள் சப்பாத்தி நான் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவியே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு வெங்காயம் போடுறேங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இப்போ வெங்காயம் வதங்கும் போது நான் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போடுறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரைக்கும் வதங்கணுங்க. இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கிறதுக்காக. டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு நம்ம பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாக்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் சிம்மில் போட்டுட்டு மசாலாக்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த தக்காளி எல்லாம் வந்து மசாலாவோடு மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளியில் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிய வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 முட்டையை நல்லா பாயில் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்மில் போட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பி வைங்க. எப்பயுமே மஞ்சக்கரு வந்து கீழே இருக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா அது டக்குன்னு உடஞ்சிரும் திருப்பும் போது. ஸோ அந்த பக்கம் நீங்கள் கீழே வைக்கும்போது அது சீக்கிரம் வெந்துடும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் நம்ம இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த மஞ்சக்கருவில் அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே திருப்பி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணலாங்க. ஸோ இது எல்லாமே அப்படியே ட்ரையாக அப்படியே சுருண்டு வருங்க. அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது எல்லா ரைஸுக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல காரசாரமான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கீழே இருக்கிற தொக்கு நல்லா திக்காயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி நான்கெலாம் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.